தீபிகா, டெல்லியில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு பல்வேறு முக்கிய அம்சங்களை வலியுறுத்தி இருக்கிறார். தமிழகத்திற்கு 2024-25 ஆண்டுகளில் 2200 கோடி ரூபாய் நிதி மறுக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார். கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்தை போல வைகை, தாமிரபரணி, காவிரி ஆகிய நதிகளை தூய்மைப்படுத்தும் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். மாநிலங்களுக்கு மத்திய அரசின் அந்த வரி விகித பகிர்வு 50% மாநிலங்களுக்கு உயர்த்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தனியாக புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முதலமைச்சர் அந்த 15வது நிதிக்குழு பரிந்துரையில் தற்போது வலியுறுத்தி இருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். அதில் தமிழகத்திற்கான அந்த மாநிலங்களுக்கான வரி பகிர்வு நிதியை 50% உயர்த்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். 2024-25 ஆகிய ஆண்டுகளில் 2200 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்திற்கான நிதி மறுக்கப்பட்டுள்ளது. சமக்கா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான நிதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். நதிகளை தூய்மைப்படுத்தும் திட்டம் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடை மறுத்தது மற்றும் சமக்கர சிக்ஷா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கான நிதியை தொடர்ந்து ஒதுக்கீடு செய்யாமல் இருப்பது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் நதிகளை தூய்மைப்படுத்துவதற்கு தமிழகத்தில் உள்ள நதிகளையும் தூய்மைப்படுத்துவதற்கு மத்திய அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். தீபிகா.